செல்வ வளம் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்க உதவும் தன ஆகர்ஷண மூலிகைகள் மற்றும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் இப்பொழுது poojaproduct.com இல் கிடைக்கும். இன்றே ஆர்டர் செய்து உங்கள் வீட்டில் ஆன்மீக நிறைவையும் செல்வ வளத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பரிகாரம் ஸ்தலம் நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். இன்றைய நாளிலே நாம் பேசப்போகிறவர் வெற்றியை வாரி தரக்கூடியவர். 64 கலைகளிலும் தலை சிறந்தவராக விளங்கியவர். இன்றும் கும்பகோணத்திலே ஜீவனோடு பிருந்தாவனத்திலே எழுந்தருளி தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வெற்றியை பரிசாக தரக்கூடியவர். தன்னுடைய பெயரிலேயே வெற்றியை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மகான். இந்த மகானுடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது மத்வ சமய மகாகுருவாக விளங்கிய பார்போற்றும் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பரம குருவாக, அதாவது ராகவேந்திர சுவாமிகளின் குரு ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர், சுதீந்திரருடைய குரு ஸ்ரீ விஜயீந்திரர். அந்த விஜயீந்திரர் என்ற மகானை பற்றித்தான் நாம் இன்றைய சிறப்பான நிகழ்விலே சிந்திக்கவிருக்கிறோம். முக்கியமாக இந்த மகானுடைய பெருமையை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. பக்தானாம் மானசாம் போஜ பானவே காமதேனவே நமதாம் கல்பதரவே ஸ்ரீ ஜெயீந்திர குரவே நமஹா என்று அவருடைய மகத்துவத்தை அந்த ஸ்லோகம் எடுத்து எம்புகிறது. இந்த மகான் சிறப்பு மிகுந்த வகையிலே தன்னுடைய சிறு பிராயத்திலிருந்தே வெற்றிகளை தன்னகத்தே கொண்டவர். இவருடைய அவதாரங்களை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் மத்வாச்சாரியரை பற்றி நாம் அறிந்திருப்போம். இந்த சனாதன தர்மமான இந்து சமயத்திற்கு 3 கொள்கைகள்: அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம். அத்வைத குரு ஆதிசங்கர பகவத்பாதாள், அதை சங்கர தரிசனம் என்று சொல்லுகிறோம். விசிஷ்டாத்வைத மார்க்கத்தை ராமானுஜ தரிசனம் என்று போற்றுகிறோம். அதை போன்று துவைத மார்க்கத்தை மத்வ தரிசனம் என்று சொல்லுகிறோம். அந்த மத்வ சம்பிரதாயத்திலே வந்த ஒரு மகனீயர், மகோன்னதர் ஸ்ரீ விஜயீந்திர குருமகா சன்னிதானம் அவர்கள். அவர் சிறு பிராயத்தில் தெய்வ அனுகிரகத்தால் அவதரித்தருடையவர் என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அவதாரங்களை பற்றி பேசுவதற்கு என்றால் அதற்கு தனியாக நாம் ஒரு நாளையே ஒதுக்க வேண்டும். முக்கியமாக இந்த மகாபிரபு செய்திருக்கக்கூடிய அளப்பரிய விஷயங்கள் இதுவரை எந்த ஒரு மகானாலும் செய்யவே முடியாதவை என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த மகான் தன்னுடைய சிறு பிராயத்திலே குழந்தையே இல்லாத ஒரு தம்பதிகளுக்கு மகான் ஒருவருடைய ஆசீர்வாத பலத்தால் குழந்தையாக அவதாரம் செய்தார். இவர் அவதாரம் செய்தவுடன் அவருக்கு விட்டலன் என்று பெயர் சாற்றப்பட்டது. இவருக்கு 5 வயது ஆகும் பொழுதே நான் வந்து அவரை பெற்றுச் செல்வேன் என்று சொல்லி ஆச்சாரிய மகான் ஒருவர் சொல்ல, அவ்வாறே ஆகட்டும் என்று சொல்லி அவர்களும் தங்களுக்கு குழந்தை பிறந்தால் போதும் என்ற அடிப்படையிலே சொல்ல, அவர்களுக்கு பார்போற்றும் நல்லதொரு நாளிலே ஆண் மகவு பிறக்கிறது. அந்த மகவு பிறந்த ஓரிரு வருடத்திற்குள்ளாகவே தம்பியாக, அதாவது இந்த மகானுக்கு ஒரு தம்பியாக மற்றொரு குழந்தை தனையும் அவர்கள் ஈன்றெடுக்கிறார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த விட்டலன் வளர்ந்து வருகிறான். சிறு பிராயத்தில் இந்த குழந்தை வளரும் பொழுதே விளையாட்டுகளில் வெற்றி பெறுகிறது, பேச்சில் வெற்றி பெறுகிறது, எழுத்தில் வெற்றி பெறுகிறது. இந்த விட்டலன் எங்கிருந்தாலும் வெற்றி என்பது அவர்வசப்பட்டுவிடும் என்ற அடிப்படையிலே காலம் செல்ல செல்ல 5வது அகவை நிறைவு பெறக்கூடிய தருணத்திலே எந்த மகான் இந்த வரத்தை தந்தாரோ அந்த மகானே நேரடியாக வந்து அந்த குழந்தையை தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்துச் செல்கிறார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், ஒரு குழந்தை 5 வயது அல்ல 50 வயது ஆனாலும் பெற்ற தாயை தெய்வத்துக்கு நிகராகத்தான் கருதும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், நினைவு தெரியும் வரை, தான் யார் என்று அறிந்து கொள்ளும் வரை ஒரு குழந்தைக்கு பெற்ற தாயை விட வேறு எவருமே முக்கியத்துவமானவராக விளங்க மாட்டார்கள். ஆனால் இந்த குழந்தை தெய்வ அவதாரம் என்பதனாலோ என்னவோ மகான் கேட்ட மறுகணமே இந்த குழந்தை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறது. நாம் பிறந்தது இந்த உலகத்திற்காக என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதிலே இருத்தி கொண்டு விட்டலன் வியாசராஜ மகானோடு செல்கிறார். அந்த வியாசராஜ மகான் தான் இந்த குழந்தையை வளர்த்து வருகிறார். சிறிது காலம் செல்ல செல்ல
விஷ்ணு சித்தன் என்று சொல்லி இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டப்படுகிறது அந்த மடத்திற்கு வந்த பிறகு. இப்படி அந்த மடத்திலே அந்த குழந்தை வளர வளர வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் தர்ம சூத்திரங்களும் ஆகமங்களும் அந்த குழந்தைக்கு கற்றுத்தரப்படுகிறது. 64 கலைகள் இந்த குழந்தைக்கு சர்வ சாதாரணமாக வந்துவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஞானத்தை அந்த குழந்தை, அதாவது விட்டலன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு சித்தன் பெற்றது. இப்படி செல்லக்கூடிய காலத்திலே ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர் தன்னுடைய ஆராதனை தெய்வமாக விளங்கக்கூடிய மூல கோபாலனை ஆராதிக்கிறார். வழக்கம் போல் ஆராதிக்கக்கூடிய அவருக்கு விஷ்ணு பூஜைக்கு தேவையான துளசி இலை தேவை. எனவே தன்னுடைய சீடர்களை அழைத்து துளசி இலை, அன்றைய ஆராதனைக்காக துளசி இலையை வாங்கி வரும்படி செய்கிறார். ஒரு சில சீடர்கள் சென்று அந்த தோட்டத்தில் இருந்த துளசி இலைகளை பறித்து வருகிறார்கள். அந்த இலைகளை பார்த்த மறுகணமே வியாசராஜ மகான் இது ஏற்கனவே கண்ணனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிர்மால்யம் என்று பேசுகிறார். நிர்மால்யம் என்றால் அந்த துளசியை பறித்திருக்க வேண்டும், இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்திருக்க வேண்டும், குறிப்பிட்ட காலமாவது கண்ணனுடைய, அதாவது இறைவனுடைய திருவடி தாமரையிலே அது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தானே அது நிர்மால்யம். இப்பொழுதுதான் நாங்கள் அந்த துளசி இலையை பறித்து வந்திருக்கிறோம். அப்படி இருக்க இது எப்படி நிர்மால்யமாக மாறும் சுவாமிகளே என்று கேட்க வியாசராயர் சொல்லுகிறார், பூ பிரதட்சணம், அதாவது பூமியை மும்முறை வலம் வந்த ஒரு அற்புதமான மகான் ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் என்று சொல்லக்கூடிய சுவாமி அந்த துளசி பிருந்தாவனத்திலே அமர்ந்து கொண்டு பசுமையான செழித்திருக்கக்கூடிய இந்த துளசி வனத்தை பார்த்துவிட்டு இங்கு இருக்கக்கூடிய, அதாவது தான் அமர்ந்த இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய துளசிகள் எல்லாமே கிருஷ்ணனுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று மனதால் சொல்லி அமர்ந்தார். அவருடைய மனதால் உண்மையாக பக்தியோடு உளமாற கிருஷ்ணார்ப்பணமாக அவர் கூறியபடியினாலே அந்த நிமிடத்திலேயே, அந்த நொடியிலேயே அந்த இலைகள் கிருஷ்ண பகவானுக்கு அர்ப்பணமாகிவிட்டன. அது உங்களுக்கு தெரியாது என்பதால் நீங்கள் ஏதோ பறித்து வந்து இங்கே சமர்ப்பித்ததை போன்ற எண்ணத்திலே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்ல, அப்படிப்பட்ட மகான் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி சீடர்கள் எல்லாரும் அந்த பிருந்தாவனத்திற்கு, துளசி வனத்திற்கு செல்கிறார்கள். வியாசராஜ மகான் கூறியதற்கேற்ப ஒரு செழித்து வளர்ந்திருந்த துளசி மரத்தின் அடியிலே ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் தியானத்திலே ஆழ்ந்திருக்க அவரை வீழ்ந்து வணங்கி அங்கிருந்தோர் உரிய மரியாதையோடு வியாசராயரிடத்திலே அந்த மகானை அழைத்து வருகிறார்கள். இருவரும் மத்வ சமூகத்தை, மத்வ சமயத்தை சார்ந்தவர்கள். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள், ஆனந்தமாகிறார்கள். அவர்கள் அங்கேயே எழுந்தருளி இருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே பல்வேறு கைங்கரியங்களை செய்தவரும் வேதங்களை முழங்கி வரக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு பாலகனை அவர் பார்க்கிறார். அவர்தான் நமது விட்டலன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு சித்தன். அந்த விஷ்ணுவான விட்டலன் ஓடுவதும் நிற்பதும் சிரிப்பதும் யாரிடத்திலும் கோபம் இல்லாமல் அமைதியாக பழகுவதும் வேதங்களை ஆனந்தமாக முழங்குவதும் அவருடைய பக்தியை கண்ட அவருக்கு ஒரு எண்ணம் மனதிலே உற்பத்தியாகிறது. மறுநாள் வரை காத்திருந்து அந்த எண்ணத்தை வண்ணமயமாக்கிக் கொள்வோம் என்ற ஞாபகத்தின் அடிப்படையிலே ஒரு நாள் இரவு அங்கே தங்குகிறார். மறுநாள் காலை வியாசராஜ சுவாமிகள் மூல கோபால பூஜையில் ஈடுபட ஸ்ரீ ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் தன்னுடைய ஆராதனா மூர்த்தியான மூலராமரை பூஜிக்கிறார். பூஜைகள் முடிகிறது. 2 மகான்களும் அமர்ந்து உணவருந்தக்கூடிய நேரம். அப்படி உணவருந்தும் பொழுது மகான் கேட்கிறார், சுரேந்திரர் கேட்கிறார், வியாசராஜரே, உங்களிடத்திலே நான் ஒரு யாச்சகம் கேட்கப் போகிறேன். அதை நீங்கள் தந்தால் நான் மிகவும் அகமகிழ்வேன் என்கிறார். சரி, நீங்கள் இங்கே வந்துவிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டிய நிலையில்தான் நாங்கள் இருக்கிறோம். இது மூல கோபாலனே அனுகிரகித்த விஷயம் என்று சொல்ல, தாங்களுக்கு எது வேண்டும், யாது வேண்டும் என்று வியாசராயர் கேட்க, இந்த மடத்திலே அங்கே காணக்கூடிய ஒரு சிறுவன் என் மனதை கவர்ந்து விட்டான். எனக்கு பிறகு என்னுடைய இந்த சந்நியாச ஆசிரமத்தை அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குழந்தையினுடைய முகத்திலே கோடி சூரிய பிரகாசத்தை நான் பார்க்கிறேன். வருங்காலத்திலே இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு பரம குருவாக அவர் விளங்குவார் என் மனதிற்கு படுகிறது. எனவேதான் அந்த குழந்தையை யாசிக்கிறேன் என்று கேட்கிறார். உடனே வியாசராஜரும் ஞான திருஷ்டியால் அதை உணர்ந்து கொண்டு மனதில் நினைக்கிறார், சுரேந்திரரே, இந்த குழந்தை உங்கள் மடத்திற்கு வர வேண்டும், அவர் ஞான குருவாக விளங்கப் போகிறார் என்று தெரிந்துதானே நான் இந்த குழந்தையை வளர்த்து வருகிறேன். இது அந்த வாசுதேவன் லீலை என்று சொல்லி இப்பொழுதே உங்களுக்கு யாஜகமாக அதை தருகிறேன் என்று சொல்லி விட்டலனை அழைத்து, விட்டலா, நான் உனக்கு வித்யா குருவாக இருக்கலாம். இனி வரக்கூடிய காலத்திலே ஞான குருவாக விளங்கக்கூடியவர் இதோ நீ பார்க்கக்கூடிய இந்த சுரேந்திர தீர்த்தரை,
அந்த சுரேந்திர தீர்த்தருடைய ஸ்ரீமடத்திற்கு உன்னை காணிக்கையாக தருகிறேன் அப்பா என்று சொல்லி அந்த குழந்தையின் கையை பிடித்து ஸ்ரீ சுரேந்திர சுவாமிகளிடத்திலே கொடுத்து தன் கடமையை நிறைவு செய்கிறார் ஸ்ரீ வியாசராஜர். இவ்வாறு நிறைவு பெற்றவுடன் சுரேந்திர தீர்த்தருடைய மடத்திற்கு விட்டலன் ஒரு காணிக்கையாக, ஒரு தாசனாக, ஒரு சிஷ்யனாக சேர்ந்து விடுகிறான். காலம் சென்று கொண்டிருக்கிறது. குழந்தை விட்டலன் வளர்ந்து ஒரு 12-14 பருவம் எய்திய சமயத்திலே 14 அகவை இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளிலே ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் தன்னுடைய மனதிலே தெய்வமாக விளங்கக்கூடிய மூலராமனையும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளையும் தன் ஆச்சாரியரான மத்வரையும் பிரார்த்தனை செய்து இந்த குழந்தைக்கு யாம் சந்நியாசாசிரமம் வழங்கப் போகிறோம் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள அங்கே சுப சகுனங்கள் தென்படுகின்றன. கருடனுடைய துனி தெரிகிறது. கிளிகள் கத்துகின்றன. ஆங்காங்கே மேள தாளங்கள் இசைக்கிறது. அருகாமையிலிருந்து ஆலயத்திலிருந்து மணி ஒலிக்கிறது. இதை பார்த்தவுடன் இந்த குழந்தையை அழைத்த ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர், குமாரா, இனி உன்னுடைய நாமதேயம் விஜயேந்திரன் என்று சொல்லக்கூடிய நாமத்தோடு சந்நியாச ஆசிரமம், அதாவது துறவியாக உன்னை மாற்றப் போகிறோம் என்று சொல்கிறார். அந்த குழந்தை அதற்கும் அமைதியாகவே சம்மதிக்கிறது. இது எங்கு நடைபெற்றது? உலகமே போற்றக்கூடிய பாரத தேசத்திலே கஜகௌரம் என்று போற்றப்பட்ட நகரம், ஸ்ரீ கிருஷ்ண தேவராயருடைய ஆளுகைக்கு உட்பட்ட விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தான் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தருடைய சந்நியாச ஆசிரம நிகழ்வு நடந்தது. ஆக விஜயநகரத்திலே கிருஷ்ணதேவராயர் சூழ்ந்திருக்க அவருக்கு முன்பாக ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் தன்னுடைய தான் ஏற்றுக்கொண்ட அந்த விட்டலனான விஜயனுக்கு விஜயேந்திர தீர்த்தர் என்ற நாமகரணத்தை சூட்டி தன்னுடைய ஸ்ரீமடத்தின் தனக்கு அடுத்த பீடாதிபதியாக அவரை அமர்த்தி விடுகிறார். உடனடியாக ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தருக்கு விஜய், ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தருக்கு ஜெய் என்ற முழக்கங்கள் கேட்கிறது. அங்கே வழிபாடுகள் நடக்கின்றன. கிருஷ்ணதேவராயர் ஆனந்தமாக அந்த குழந்தைதனையும் ஆச்சாரியரையும் யானையின் மீது அமர்த்தி அங்கே உலாவரச் செய்கிறார். வெற்றி கோஷங்கள் எழுகின்றன. அங்கே சிறப்பாக அந்த யானையிலே உலா வந்த இருவரும் யானையிலிருந்து இறங்கி ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரை ஆசீர்வாதம் செய்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் சொல்லுகிறார், என்னுடைய விஜயநகர சாம்ராஜ்யத்திலே ஒரு குழந்தைக்கு சந்நியாசாசிரமம் கிடைத்திருக்கிறது. அவர் உலகம் புகழும் மகானாக வரப்போகிறார் என்பதை அவருடைய திருமுக மண்டலமே காட்சியாக எனக்கு ஒரு சாட்சியாக தருகிறது என்று சொல்லி மீண்டும் அந்த இருவரையும் வணங்கி, குழந்தையாக காட்சி தரக்கூடிய மகா ஞானியே, தாங்கள் மறுபுறம் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு வரும் பொழுது இதைவிட மிக பிரம்மாண்டமான வரவேற்பை நாம் தருவேன் என்று சொல்ல, ஒரு கணம் அந்த விஜயேந்திர தீர்த்தரான சுவாமிகளும் அவருடைய ஆச்சாரியரான சுரேந்திர தீர்த்தரும் ஒருவரை ஒருவர் ஒரு நிமிடத்திற்குள்ளாக திரும்பி பார்க்கிறார்கள். அவர்கள் ஏன் திரும்பி பார்த்தார்கள்? அந்த திரும்பி பார்த்த பொழுது அவர்களுக்குள்ளே என்ன விஷயம், அவர்கள் எதை கண்டார்கள் என்பதைத்தான் நாம் அடுத்து காணப்போகிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே கிருஷ்ணதேவராயர் இருவரையும் வணங்கி பலம் வந்து தன்னுடைய பணிகளிலே ஈடுபடுகிறார். சுவாமி சுரேந்திர தீர்த்தர் விஜயேந்திரரை அழைத்து, அப்பனே, கிருஷ்ணதேவராயர் சொன்ன ஒரு விஷயத்தை கேட்ட நீயும் சரி நானும் சரி ஒருவரை ஒருவர் ஒரு முகூர்த்த காலம் திரும்பி பார்த்தோம். அது ஏன் என்று நீதான் முதலில் சொல்ல வேண்டும் என்று சொல்ல, தன் ஆச்சாரியரை வணங்கிய விஜயேந்திரர் தன்னுடைய ஞான திருஷ்டியினுடைய மகத்துவத்தை அங்கேயே அந்த நொடியிலேயே சொல்லுகிறார். குருநாதரே, இங்கே விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அரசராக விளங்கக்கூடிய கிருஷ்ணதேவராயர் அடுத்த முறை நீங்கள் வரும்பொழுது பிரம்மாண்ட வரவேற்பு தருவேன் என்று சொன்னார். ஆனால் அது நடக்காதே என்றுதான் நான் நினைத்தேன் என்று சொல்ல, ஆச்சரியமடைந்த சுரேந்திர தீர்த்தர், ஏன் நடக்காது, அதையும் நீயே கூறுவாயாக என்று சொல்ல, நாம் வருவோம், ஆனால் நாம் வரும்பொழுது அவர் இங்கே இருக்க மாட்டார், அவருடைய உடலில் இருந்து ஆன்மா பிரிந்து விடும் என்று சொல்ல, அப்படியே விஜயேந்திரரை அணைத்துக் கொள்கிறார் சுரேந்திர தீர்த்தர். உண்மைதானப்பா, நீ ஞானத்தில் கண்டது உண்மைதான், எனக்கும் அந்த ஞான திருஷ்டி உண்டு, அதை நானும் கண்டுகொண்டேன் என்று சொல்லி, நீ இதற்கு பிறகு திக்விஜயம் செய், எங்கெங்கும் சென்று மத்வ சம்பிரதாயத்தை பரப்பி தர்மத்தை நிலைநிறுத்துக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இவ்வாறு ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரும் ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தருமாக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, சந்நியாச தர்மத்தை போற்றுவதற்காக, மனிதர்களுடைய பாபங்களை தீர்ப்பதற்காக திக்விஜயத்தை துவங்குகிறார்கள். ஒவ்வொரு மாநிலங்களாக வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது மதுரையம்பதி வென்று மதுரையம்பதியில் இருந்த வாதத்திலே, அதாவது அவர் யாரையெல்லாம் வாத போரிலே எதிர்கொண்டார்களோ அவர்கள் அனைவரையும் ஸ்ரீ விஜயேந்திரர் வாதத்திலே எளிமையாக வென்று
தஞ்சாவூர் திரும்புகிறார். தஞ்சாவூர் திரும்பும் பொழுது அங்கு அந்த நேரத்திலே ஆட்சி செய்தவர் தான் ரகுநாத நாயக்கர் என்று சொல்லக்கூடிய மன்னர். அந்த மன்னர் மிகப்பெரிய உற்சாக வரவேற்பை கொடுத்து விஜயேந்திரருடைய மாண்பை, மேன்மையை, அவருடைய அபாரமான ஞான திருஷ்டியை, வெற்றியை, அவர் பெற்றுக்கொண்டே வரக்கூடிய வெற்றியை எல்லாம் செவிமடுத்து தஞ்சாவூருக்கே வெற்றி வந்துவிட்டது என்று முழங்குகிறார். இப்படியாக தஞ்சாவூர் மக்கள் திரண்டு வரவேற்பு தந்து விஜயேந்திரருக்கும் சுரேந்திரருக்கும் மிகப்பெரிய மாலை மரியாதைகளை கொடுத்து அவர்களுக்கான மேன்மையான அந்த விழாக்களை எல்லாம் எடுக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தஞ்சாவூருடைய கட்டுப்பாட்டிலே இருந்த கும்பகோணம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே சில தர்மத்திற்கு விரோதமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே லிங்க ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு வீர சைவ மரபைச் சேர்ந்த ஒருவன் சிவபெருமானே பரதெய்வம், சிவனை மட்டுமே வணங்க வேண்டும், திருமாலை வணங்கக்கூடாது என்று சொல்லி தான் கற்ற கலைகளையும் தான் கற்ற மாய வித்தைகளையும் சித்து விளையாட்டுகளையும் பயன்படுத்தி அங்கிருந்த மக்களை எல்லாம் கடுமையாக சிவ மதத்திலே சைவத்திலே சேர வேண்டும் என்று சொல்லி மற்ற கோவிலினுடைய கதவுகளை எல்லாம் மூட வேண்டும் என்று கடுமையாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான். யாரெல்லாம் மாற மாட்டேன் என்று சொன்னார்களோ அவர்களை எல்லாம் வெளியே பிடித்து தண்டுகிறான். கடுமையான சித்திரவதைக்கு உட்படுத்துகிறான் லிங்க ராஜேந்திரன். இந்த கொடுமை அங்கே அரங்கேறிக் கொண்டே வருகிறது. அவனோ மிகப்பெரிய மாந்திரிகன், மிகப்பெரிய வித்தைகளை படித்தவன், சித்து விளையாட்டு தெரிந்தவன். அப்படி இருக்க அவனை எப்படி எதிர்கொள்வது என்று மன்னரும் துணுக்குற்று இருந்த காலத்தில் தான் ஸ்ரீ விஜயேந்திரரும் ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தரும் தஞ்சாவூருக்கு எழுந்தருள இந்த இரு மகான்களும் வந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று அறிந்தவுடன் கும்பகோணத்தைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் தஞ்சாவூருக்கு வந்து எப்படியேனும் ஸ்ரீ விஜயேந்திரரை கும்பகோணத்திற்கு வரவழைக்க வேண்டும், அங்கு நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கும் அநீதிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டவர்களாக அன்று இரவே கும்பகோணத்திலிருந்து புறப்பாடாகி தஞ்சாவூருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் விஜயேந்திர தீர்த்தர் உறங்கிக் கொண்டிருக்க அவரது கனவிலே அதி அற்புதமான ஒரு காட்சி தென்படுகிறது. விடிகாலை 4:30 மணியளவிலே பிரம்ம முகூர்த்தத்திலே அவர் எழுந்து அனுஷ்டானங்களை செய்யக்கூடிய அந்த வேளையிலே பேரொளி பிழம்பாக ஒரு அற்புதமான சுடர் ஜோதி அங்கே காட்சி தர, அந்த ஜோதியிலே சாட்சாத் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய மங்களாம்பிகை, ஆதி கும்பேஸ்வரரின் நாயகி, ஆதி பராசக்தி விஜயேந்திரனுடைய கனவிலே காட்சி தந்து, குமாரா விஜயேந்திரரை, நீ உடனடியாக கும்பகோணம் வரக்கூடிய வேளை வந்துவிட்டது, அங்கு வந்து உன்னுடைய வெற்றியை துவக்கு, அநீதிகளுக்கு முடிவு கட்டுக, அதற்கான முறையான அழைப்பு இன்னும் ஒரு சில மணி நேரத்திலே உனக்கு வந்து சேரும், உனக்காக இந்த தாய் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன் கழுத்திலே இருந்த ஜெண்பக மாலையை எடுத்து ஆகாயத்திலே வீச விஜயேந்திரனுடைய திருக்களத்திலே அந்த மாலை வெற்றி மாலையாக வந்து சேர அவருடைய கனவு கலைய பார்த்த அவருக்கு ஆச்சரியம். கனவிலே கண்ட காட்சி உண்மையாக அம்பாள் கனவிலே தூக்கி எறிந்த ஜெண்பகப்பூ மாலை விஜயேந்திரனுடைய திருக்கழுத்தை அலங்கரித்திருக்க தான் கண்டது கனவல்ல, நனவுதான். அதிலே அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த விஷயத்தை தன் ஆச்சாரியராக விளங்கக்கூடிய சுரேந்திர தீர்த்தரிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காக ஓடோடி செல்கிறார். அதே சமயம் சுரேந்திர தீர்த்தர் தன்னுடைய அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு மேலே வர விஜயேந்திரர் அவருடைய பாதங்களிலே வீழ்ந்து, சுவாமி நிகழ்ந்ததை நீங்கள் அறிவீர்களா என்றவுடன் சுரேந்திரர் கேட்டார், மங்களாம்பிகை வந்தாளா, உனக்கு வெற்றி மாலை வழங்கினாளா, அதுதானே இது என்று கேட்க மெய் சிலிர்த்து போன விஜயேந்திர குருநாதர், சுவாமிகளே எனக்கு அழைப்பு வரும் என்று ஆச்சாரிய முகமாக அம்பிகையே சொல்லி இருக்கிறபடியினாலே உங்கள் உத்தரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று சொல்ல அங்கே தன்னுடைய திருக்கரத்தை சுட்டி காட்டுகிறார். அங்கே கும்பகோணத்து மக்கள் ஓடோடி வந்து விஜயேந்திரரின் பாதத்திலே வீழ்ந்து, சுவாமிகளே நீங்கள் உடனடியாக கும்பகோணத்திற்கு வர வேண்டும், அந்த லிங்க ராஜேந்திரனுடைய கொடுமையை அழிக்க வேண்டும் என்று கேட்க தன்னுடைய கண்ணசைவால் குரு சுரேந்திரர் விஜயேந்திரருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து புறப்படு என்று சொல்ல, தன்னுடைய மூலராமன், திக்விஜயராமன், ஜெயராமன் ஆகிய பூஜா மூர்த்தங்களை கரங்களிலே கொண்டு கொண்டு விஜயேந்திர சுவாமிகள் பல்லக்கிலே அமர்ந்து ஊர்வலமாக இப்பொழுது கும்பகோணத்திற்கு புறப்பாடாகி செல்கிறார். இந்த விஷயம் மகா மாந்திரீகனாக சித்து விளையாட்டுகளிலே தேறிய அந்த லிங்க ராஜேந்திரனுக்கு தெரிய வருகிறது. அவன் என்ன நினைத்தான், இந்த மகான் கும்பகோண எல்லைக்கு வரும்பொழுதே அவரை மிரட்ட வேண்டும், மிரளச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே
ஒரு சித்து விளையாட்டை நடத்த வேண்டும் என்று விரும்பினார். விஜயேந்திர சுவாமிகள் எல்லை பக்கம் வந்துவிட்டார். எல்லையிலே பூர்ணகும்ப மரியாதை கிடைக்கிறது. அவரை எல்லோரும் வாழ்த்தி பாடுகிறார்கள். அந்த தருணத்திலே லிங்க ராஜேந்திரன் என்ன செய்தான்? வந்த அவன் அவருக்கு அருகாமையிலே பார்க்கிறான். ஒரு குட்டிச்சுவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. எல்லோரும் பார்க்கக்கூடிய வேளையிலே தன்னுடைய 2 கரத்தையும் ஓங்கி தட்டி ஒரு ஒலி எழுப்பி எல்லோரும் பார்க்கக்கூடிய காலத்திலே அந்த குட்டிச்சுவரின் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறான். உடனே விஜயேந்திரருக்கு அவன்தான் லிங்க ராஜேந்திரன் என்பதை அங்கிருக்கக்கூடிய மக்கள் காண்பிக்க, சுவாமி அங்கிருந்த பல்லக்கிலிருந்து அவனை புன்முறுவலோடு பார்க்கிறார். அவன் தன்னுடைய அகந்தையை, தன்னுடைய ஞானத்தை எல்லாம் வேகமாக இவருக்கு காண்பிக்க வேண்டும் என்ற மமதையிலே அந்த குட்டிச்சுவரையே ஒரு வாகனம் போல் உருமாற்றிக் கொண்டு அவர் பார்க்கக்கூடிய அந்த காலத்திலேயே அப்படியே பூமியிலிருந்து அந்த குட்டிச்சுவரோடு வானத்திலே பறக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தவுடன் எல்லோரும் பிரமித்து போகிறார்கள். அதுவரை விஜயேந்திர சுவாமிகள் சிரித்துக்கொண்டே தன் பல்லக்கை தூக்கி வந்த தன் சீடர்களை அப்படியே அந்த பல்லக்கை கீழே வைக்குமாறு சொல்கிறார். அவர்களும் அந்த பல்லக்கை வைத்துவிட, சுவாமி அந்த பல்லக்கை பார்த்து கண்களை மூடி தியானிக்க மறுகணம் சுவாமி விஜயேந்திரர் அமர்ந்திருந்த பல்லக்கு அப்படியே ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிக்கிறது. அவருக்கு முன்பாக லிங்கராஜேந்திரன் குட்டிச்சுவற்றினை ஒரு வாகனமாக மாற்றி பறந்தான் என்றால், இவரோ தான் அமர்ந்து வந்த பல்லக்கையே ஒரு அற்புதமான புஷ்பக விமானம் போல் கொண்டு அவருக்கு மேலாக பறக்க ஆரம்பிக்கிறார். நிமிர்ந்து பார்த்த லிங்கராஜேந்திரன், இதோ தனக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டதே, தனக்கும் மேலாக பறக்கிறாரே என்று சொல்லி கடுமையான மந்திர உச்சாரணங்களை செய்து பார்க்கிறார். ஆனால் விஜயேந்திரருடைய உண்மையான அந்த பக்திக்கு முன்னால், அவருடைய சக்திக்கு முன்னால் லிங்கராஜேந்திரனின் சித்து விளையாட்டுக்கள் எடுபடவில்லை. என்ன ஆனது? ஒரு கட்டத்திலே லிங்கராஜேந்திரனுடைய குட்டிச்சுவராக வந்த அந்த விமானம் தரையிலே இறங்கி நின்று விடுகிறது. விஜயேந்திர கருணாசாகரரான அந்த அற்புதமான மகான் அந்த புஷ்பக விமானத்திலே மேலாக 3 அற்புதமான சுற்றுக்களை செய்து மக்கள் எல்லோரும் விஜயேந்திரருக்கு ஜே, விஜயேந்திரருக்கு ஜே என்ற ஜெயகோஷத்தோடு அந்த பல்லக்கு கீழே இறங்க, பூக்களால் மக்கள் விஜயேந்திரனுடைய பல்லக்கை நிறைத்து பூசித்து வழிபாடு நடத்துகிறார்கள். முதல் சந்திப்பிலேயே தோல்வியை தழுவிய லிங்கராஜேந்திரன் வேகமாக சென்று மறைந்து கொள்கிறான். அது மட்டுமல்ல, எப்படியேனும் இந்த சித்திலே அவர் வென்றிருக்கலாம். ஆனால் நாளைக்கு ஆதி கும்பேஸ்வரர் சன்னிதானத்திலே நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கண்டிப்பாக விஜயேந்திரனிடத்தில் பதிலே இல்லை என்ற இருமாப்போடு சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களை பார்த்து, இதை பார்த்து நீங்கள் மயங்கிவிட வேண்டாம், நாளை வாதப்போர் நடக்கும், அதிலே இந்த விஜயேந்திரரை என்ன பாடு படுத்துகிறேன் பார் என்று சவால் விட்டு மறுநாளைக்காக காத்திருக்கிறான். விஜயேந்திர குருநாதர் மறுநாள் காலை வழக்கம் போல் எழுந்து தன்னுடைய வழிபாடுகளை, ஆராதனைகளை நிறைவு செய்துவிட்டு மக்களுக்கு பிரசாதங்களை வழங்கிவிட்டு ஆதி கும்பேஸ்வரருடைய சன்னிதானத்திற்கு வருகிறார். வந்தவர் அந்த கும்பகோணத்தினுடைய அரசனாக விளங்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரரை தன் இருகரத்தால் கூப்பி வணங்கி முறைப்படி ஆசீர்வாதம் பெற்று அங்கிருந்து புறப்பட்டு வரக்கூடிய காலத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, வெற்றியை தரக்கூடிய அம்பிகை, மங்களத்தின் வடிவினள், மந்திர பீடேஸ்வரி என்று சொல்லக்கூடிய 38,000 கோடி மந்திரங்களை தன் பாதத்திலே கொண்டவளாக விளங்கக்கூடிய அந்த மங்களாம்பிகை நாச்சியார், மங்களாம்பிகை அம்பாளுடைய சந்நிதிக்கு அருகாமையிலே வந்து நின்றவுடனே அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அது என்ன? ஸ்ரீ மங்களாம்பிகை கனவிலே எந்த திருக்கோலத்திலே காட்சி தந்தாலோ அதே திருக்கோலத்திலே கழுத்திலே அதே ஜெண்பகப்பூ மலர் மாலையை அணிந்து காட்சி தர, இருகரமும் கூப்பி அம்பாளை தொழுகிறார். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரிம்பகவே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று அம்பிகையை பாடி இருகரம் கூப்பிய விஜயேந்திரர் பிரார்த்தனை செய்ய, அங்கே தீபாராதனை எழுந்த சமயத்திலே அங்கே ஓர் அற்புதம் எழுந்தது. திடீரென்று அம்பிகையினுடைய திருமேனியிலிருந்து அந்த ஜெண்பகப்பூ மலர் மாலை அந்தரத்திலே பறக்கிறது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே கைகூப்பி வணங்கிக் கொண்டிருந்த விஜயேந்திரனுடைய திருக்களத்திலே அந்த ஜெண்பகப்பூ மலர் மாலை வந்து விட, உடனடியாக அங்கே ஜெயகோஷம் எழுகிறது. அதிலேயே சுவாமிகள் வெற்றி பெறப் போகிறார் என்ற உண்மையை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். உடனடியாக அம்பிகையை வணங்கி அங்கிருந்து சுவாமிகள் சென்று அங்கே அமர்ந்திருந்த லிங்க ராஜேந்திரனை நோக்கிய வண்ணம் அமர்ந்து கொள்கிறார். ஆனால் லிங்க ராஜேந்திரனோ இருமாப்போடு தன்னிடத்திலே இருக்கக்கூடிய மந்திர தந்திரங்களால் இவரை கட்ட வேண்டும் என்று நினைத்து சாதாரண கேள்விகளை அவர் முன்பு தொடுக்கிறான். ஆனால் விஜயேந்திரரோ அவன் நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதமான பதிலை சொல்ல, ஒவ்வொரு கேள்வியிலும் அவனை மடக்கி
அவனை தலைகுனிய வைத்து விடுகிறார் சுவாமி விஜயேந்திரர். இந்த வாதப்போரானது 20 நாட்கள் கடந்து போகின்றன. 21வது நாளிலே தான் என்ன கேள்வி கேட்பது என்று கேட்கக்கூட தெரியாமல் தலை குனிந்து தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழலிலே லிங்கராஜேந்திரன் நிற்க, உடனடியாக விஜயேந்திரர், இப்பொழுதாவது அம்பாளுடைய பெருமையை உணர்ந்தாயா? உன்னுடைய மாய சக்திகளோ நீ கொண்டு கத்துக்கொண்டிருக்கக்கூடிய மந்திரங்களோ தவறாக பயன்படுத்தியதன் விளைவுதான் இது என்று சொல்லி, இனிமேலும் இப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்திற்கு மக்களை உட்படுத்த வேண்டாம் என்று சொல்ல, அவனும் தன்னுடைய தவறை உணர்ந்து விஜயேந்திரனுடைய பாதத்திலே வீழ்ந்து மன்னிப்பு கோருகிறான். அதே தருணம் சுவாமிகள் அவரை அருகே அமர வைத்து பட்டு பொன்னாடை அவருக்கு வழங்கி மாலை சாற்றி, நீரும் மகத்துவம் புரிந்தவர்தான், ஆனால் சற்று வழிமாறி சென்றதன் விளைவுதான் இது என்று சொல்லி அவரையும் ஆசீர்வதிக்கிறார். இப்படியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற விஜயேந்திரர் அங்கிருந்த எல்லா ஆலயத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவர்களையும் கூப்பிட்டு, யார் யாருக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டுமோ அவர்கள் ஆனந்தமாக வழிபாட்டை நடத்தட்டும், இனிமேல் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என்று சொல்லி தன் இரு கரத்தால் ஆசீர்வதிக்கிறார். இப்படியாக விஜயேந்திர மகான் கும்பகோணத்திலே எழுந்தருளி வெற்றியை தன்னை நாடி வருபவர்களுக்கு தர துவங்குகிறார். அடுத்ததாக விஜயேந்திரர் நிகழ்த்திய அற்புதத்தை நினைக்கும் போது மெய் சிலிர்த்துவிடும். காரணம், விஜயேந்திர சுவாமிகள் தன்னுடைய சஞ்சார காலத்திலே கும்பகோணத்திலே இருந்த பொழுது அந்நிய படையெடுப்புகள் அவ்வப்போது ஏற்பட்டன. திடீரென்று ஒரு அந்நியர்கள் குதிரை மீது வந்து கும்பகோண நகரத்தை சுற்றி வளைத்து தாக்குதலை நடத்த துவங்கிய சமயத்திலே யாரெல்லாம் உயிர் போய்விடுமோ என்று பயந்து போய் விஜயேந்திர மகானிடத்திலே சரணாகதி செய்து, நாம் அவர்களை எதிர்ப்பதற்கான ஆயுதங்கள் நம்மிடத்திலே இல்லையே சுவாமி, என்ன செய்வோம் என்று சொல்ல, கருணாசாகரரான ஸ்ரீ விஜயேந்திர குருமகா சன்னிதானம் அங்கேயே அந்த நேரத்திலேயே கண்மூடி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பகவானை துதித்து அவருடைய ஆசீர்வாதத்தின் அனுகிரகத்தின் பெயராலே விஜயேந்திரர் அங்கிருந்த மக்களை அழைத்து, யாரும் அந்த எதிரிகளை அந்நிய படையெடுப்பாளர்களை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் நாளை காலை உள்ளே வந்து தாக்குவதற்கு முன்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதாவது, ஒரு மூட்டை நிறைய தேங்காய்களை கொண்டு வாருங்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயத்தின் வாயிலிலும் அந்த மூட்டை தேங்காய்களை வையுங்கள். அந்த வீரர்கள் வந்து தாக்குவதற்காக குதிரையை விட்டு இறங்கும் பொழுது அங்கு மூட்டையிலே வைத்திருக்கக்கூடிய தேங்காய்களை சிதறு காய்களாக கீழே உடையுங்கள், நடப்பதை பாருங்கள் என்கிறார். சரி, ஒரு குதிரையிலே வந்து வீரன் வாளேந்தி வந்து நிற்பதற்கும் ஒரு தேங்காயை சிதறுகாயாக உடைப்பதற்கும் என்ன சம்பந்தம் வர முடியும்? சுவாமிகள் என்ன சொல்லுகிறார் என்று புரியாமல் இருந்த பொழுது அவர் மகான், எதையும் சாதிக்கத்தக்கவர் என்று மனதிலே கொண்டு அவர்கள் சுவாமியினுடைய உத்தரவை சிறமேற்கொண்டு செய்வதற்காக தங்கள் பணியிலே ஈடுபடுகிறார்கள். அங்கே மிலேச்சர்கள் வந்து விடுகிறார்கள். வாளை உருவிக்கொண்டு பூமியில் குதித்து ஓடி வருவதற்கு முன்பாக அங்கிருந்த பக்தர்கள் எல்லாம் தேங்காய்களை உடைத்து சிதறுகாய்களாக பூமியிலே உடைத்தெறிகிறார்கள். ஒவ்வொரு தேங்காய் உடைக்கப்படும் பொழுதும் ஒவ்வொரு வீரனும், அதாவது மிலேச்ச வீரர்கள், அந்நிய படையெடுப்பாளர்கள் தங்களுடைய தலை மண்டையே உடைந்ததைப் போல நினைத்து கொண்டு அதிர்ந்து போய் குதிரைகளின் மீது ஏறி ஓட்டம் பிடித்து விடுகிறார்கள். யாரையும் அவர்கள் கொல்லவில்லை, எந்த பொருளுக்கும் சேதாரத்தை ஏற்படுத்தவில்லை. தேங்காயை உடைத்த மறுகணமே அவர்கள் மண்டையே உடைந்ததைப் போன்று ஒரு பயத்திலே ஓட ஆரம்பித்து விடுகிறார்கள். இது ஒவ்வொரு ஆலயத்திலும் நடைபெறுகிறது. சாரங்கபாணி ஆலயம், சக்கரபாணி ஆலயம், ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம், மடத்து மகமாயி குடிகொண்டிருக்கக்கூடிய ஆலயம் என்று ஒவ்வொரு ஆலயத்திலும் இந்த நிகழ்வை அங்கிருந்த மக்கள் நேராக பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு ஆனந்தமாக விஜயேந்திர குருமகா சன்னிதானத்தின் திருவடியிலே வீழ்ந்து, கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்ல, இது ஆராதனா மூர்த்தியான மூலராமனின் கட்டளை என்று சொல்லி அவனுக்கே ஜெயம் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு அற்புதத்தை நடத்தி வெற்றியை தேடித்தந்த குருமகா சன்னிதானத்திற்கு இன்றும் கும்பகோணத்திலே நீங்கள் காணலாம். வருடத்திற்கு ஒரு முறை ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள், சாரங்கபாணி பெருமாள் ஆகியோர் அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஜீவ பிருந்தாவனத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டபத்திலே எழுந்தருளி அற்புதமான பூஜைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸ்ரீ விஜயேந்திரரை யார் அந்த சமயத்தில் பூஜிக்கிறார்களோ அவர்களே வந்து தீபாராதனை செய்யக்கூடிய நிகழ்வையும் நாம் கும்பகோணத்திலே இன்றும் பார்க்கலாம். இப்படி ஒரு அற்புதத்தை விஜயேந்திர குருமகா சன்னிதானம் நிகழ்த்தி கொண்டே வர, அந்த சந்தர்ப்பத்திலே இவரை பற்றி கேள்விப்பட்ட ஒரு அற்புதமான
பிரஸ்ன ஜோதிடன் என்று சொல்லக்கூடிய மலையாள தேசத்தைச் சேர்ந்த ஒருவர். அவர் விஜயேந்திரரை பார்ப்பதற்காக வருகிறார். குருவே, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது இதுவரை உங்களை பார்த்து வாதத்தில் வென்றவர்கள் உண்டு, யுத்தத்தில் யுத்த சாஸ்திரத்தில் வென்றவர்கள் உண்டு. ஆனால் நான் கொண்டு வந்திருப்பது ஜோதிட சாஸ்திரம், அதாவது ஆருடம், அதுவும் பிரஸ்ன ஆருடம் பார்க்கக்கூடியவன். நாளை என்ன நடைபெறும் என்பதை இன்றே நான் சொல்லிவிடுவேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஜோதிட சாஸ்திரத்திலே நீங்கள் வல்லவரா என்பதை நான் காண வேண்டும் என்று சொல்ல, மகா சன்னிதானம் முதலிலே பூஜா பிரசாதத்தை சாப்பிடுங்கள், அதற்கு பிறகு உங்கள் போட்டியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல, ஸ்ரீ மூலராமருடைய பிரசாதத்தை சாப்பிட்டு விடுகிறார். அவருக்கென்று உரிய ஆசனம் வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான போட்டி அங்கே அரங்கேறப் போகிறது என்பதை கேள்விப்பட்ட மக்கள் இந்த செய்தியை தஞ்சாவூருக்கு அனுப்புகிறார்கள் மன்னனுக்கு. அந்த மன்னனும் நாளை வருகிறேன் இந்த போட்டியை காண்பதற்கு என்று சொல்லிவிடுகிறார். இந்த விஷயம் கும்பகோணம், தஞ்சை உள்ளிட்ட எல்லா பகுதி மக்களுக்கும் சென்றடைந்து விடுகிறது. சரி, போட்டி எப்படி துவங்க வேண்டும்? அவர்களே சொல்லுகிறார்கள். அந்த சிறப்பு மிகுந்த அந்த ஆருடம் பார்க்கக்கூடிய, பிரஸ்ன ஆருடன் பார்க்கக்கூடிய அந்த மலையாள தேச ஆருடன் சொல்லுகிறான், நான் ஒரு ஓலையை எடுத்துக்கொண்டு அந்த நான் எழுதக்கூடிய லக்னத்தை நேரத்தை கணித்து நாளை இதே நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை எழுதி ஒரு பானையிலே வைத்து அதை மூடி விடுவேன். ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளும் ஒரு ஓலையிலே என்னை போல் நாளைக்கு இந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி எழுதி அதிலே மூடி வைத்து விட வேண்டும். 2 காவலர்கள் அங்கே காவலுக்கு இருப்பார்கள். மறுநாள் காலை இதே நேரத்தில் அந்த பானைக்குள் இருக்கக்கூடிய அந்த ஓலையை எடுத்து ஒவ்வொருவரும் படிக்கும் பொழுது யார் எழுதியது உண்மை என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்ல, விஜயேந்திரரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். சரியாக இருவருக்கும் ஒரு பானை தரப்படுகிறது. கையில் ஒரு எழுத்தாணியும் ஓலையும் தரப்படுகிறது. முதலிலே அந்த பிரஸ்ன ஜோதிடர் தன்னுடைய வழிபாட்டு தெய்வமாக விளங்கக்கூடிய பகவதி அன்னையை உபாசனையாக பிரார்த்தனையாக நினைத்து மறுநாள் பிரஸ்னத்திலே என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பார்த்து ஓலையிலே எழுதி முத்திரையிட்டு பானையிலே வைத்து மூடி விடுகிறார். அடுத்ததாக விஜயேந்திர மகானிடத்திலே கொடுக்கப்பட்ட ஓலை எழுத்தாணியை ஸ்ரீ மூல ராமச்சந்திர மூர்த்தியை நினைத்து அவரும் எழுதுகிறார். பானையிலே போர்த்து அதிலே முத்திரையிடப்பட்டு மூடி வைக்கப்படுகிறது. 2 காவலர்கள் பாதுகாவலுக்கு அங்கே இருக்கிறார்கள். மறுநாள் காலை பொழுது விடுகிறது. வழக்கம் போல் அந்த ஜோசியர் கோவில்களுக்கு சென்று விட்டு வருகிறார். சுவாமிகளும் தன்னுடைய மூலராமர் பூஜையை முடித்துவிட்டு அங்கே காத்திருக்கும் பொழுது விசேஷமாக அந்த தேசத்து அரசர், அதாவது தஞ்சாவூரை ஆட்சி செய்த நாயக்க மன்னர் வருகை தருவதாக ஒரு செய்தி வருகிறது. சரி, அவருக்கு முன்பாகவே அந்த ஓலையை பிரிக்கலாம் என்று சொல்லி அதுவரை காத்து நிற்கிறார்கள். மன்னர் வருகிறார், தான் பெற்ற மகனோடு வருகிறார். கையிலே அற்புதமான சில பரிசு பொருட்களையும் வைத்திருக்கிறார். சரி மன்னா, நீங்கள் அறிந்த வண்ணம் பிரஸ்ன ஜோதிடர் எழுதிய ஓலையை தற்பொழுது நாம் எடுத்து பார்ப்போம், என்ன அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை உணர்வோம் என்று சொல்லி பிரஸ்ன ஆருடனாக விளங்கக்கூடிய அந்த ஜோதிடர் எழுதிய பானையினுடைய அந்த முத்திரை பிரிக்கப்பட்டு அவர் எழுதி வைத்த ஓலை எடுக்கப்படுகிறது. இப்பொழுது வாசிக்கப்படுகிறது அரசருக்கு முன்பாக. அதிலே அவர் என்ன எழுதியிருந்தார்? இன்று காலை சிறப்பாக சூரிய உதயம் இந்த நேரத்திலே நடைபெறும். அதற்கு பிறகு இங்கே விஜயேந்திர மகான் தன் மூலராமர் பூஜையிலே ஈடுபடுவார். அந்த பூஜை முடிந்த பிறகு நாங்கள் இருவரும் அமர்ந்திருக்கும் பொழுது அரசர் வருவதாக தகவல் வரும். அந்த அரசர் வந்து விஜயேந்திர சுவாமிகளுக்கு ஒரு பரிசினை வழங்குவார் என்று எழுதியிருந்தார். இதுதான் அவர் எழுதியிருந்த விஷயம். அங்கிருந்த ராஜா ஆச்சரியப்படுகிறார். உண்மை, அந்த ஆருடர் எழுதியது, அந்த பிரஸ்ன ஜோதிடர் எழுதியது உண்மைதான். ஆனால் நான் என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை அந்த ஜோதிடர் எழுதவில்லையே என்று சொல்ல, இப்பொழுது விஜயேந்திர மகானிடத்திலே எல்லோரும் பார்க்க தான் எழுதி வைத்திருந்த பானைக்குள் இருந்த ஓலையை காவலர்கள் மூலமாக எடுக்கச் சொல்லி அதை பிரித்து படிக்கச் சொல்லுகிறார். அதை படிக்க படிக்க அருகாமல் இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு விடுகிறார்கள். சுவாமிகள் அப்படி அதிலே என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? ஸ்ரீ மூலராமனுக்கு ஜெயம் என்று சொல்லிவிட்டு சுவாமிகள் எழுதுகிறார், காலை சூரிய உதயம். அவர் குறித்ததை போலவே இவரும் எழுதியிருக்கிறார். மூலராமர் பூஜை முடிந்து பிரசாதங்கள் வழங்கப்படும். இங்கே வந்திருக்கக்கூடிய பிரஸ்ன ஜோசியர் வடக்கு புறம் பார்த்து அமர்ந்திருப்பார். உண்மையிலேயே அவர் வடக்கு திசை பார்த்து தான் அமர்ந்திருந்தார். அடுத்தது இப்படியாக விஷயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தஞ்சாவூரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசர் தன்னுடைய மகனையும் அழைத்து வருவார். இந்த மடத்திற்கு ஒரு பரிசையும் கொடுக்க வருவார். அப்படி வரும்பொழுது முதலில் அந்த ஜோதிடர் எழுதிய ஓலை படிக்கப்படும். அதற்கு பிறகு யாம் எழுதிய ஓலை படிக்கப்படும். அந்த ஓலையிலே
இப்பொழுது நான் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் நடக்கும். அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், அந்த அரசர் தன்னுடைய மகனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்திருப்பதாகவும், விஜயேந்திர சுவாமிகளுக்கு ஒரு 5 கிராமத்தை பரிசாக தர வந்திருப்பதாகவும் அவர் சொல்ல போகிறார் என்பதை விஜயேந்திரர் தன்னுடைய ஓலையிலேயே எழுதி வைத்திருக்கிறார். இதை கண்ட அரசர் அதிர்ந்து போய் அப்படியே எழுந்து, சுவாமிகளே, 5 கிராமத்தை உங்கள் மடத்திற்கு எழுதிய பத்திரத்தோடு வந்திருக்கிறேன், அதை நீங்கள் எழுதி எப்படி நேர்த்தே வைத்து விட்டீர்கள் என்று சொல்ல, இன்று காலை தானே நான் இதை தங்களுக்கு தர வேண்டும் என்று நினைத்தேன், நீங்கள் எப்படி இதை நேற்றே கணித்தீர்கள் என்று சொல்ல, சுவாமிகள் மேற்கொண்டு அந்த ஓலையை படிக்கச் சொல்லுங்கள் என்கிறார். அப்படி படித்த பொழுது இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன அது? இதோ அடுத்த நிகழ்வு. சுவாமிகள் எழுதியிருக்கிறார், சிறப்பு மிகுந்த சர்வ வல்லமை பொருந்திய இறைவனுடைய அருளால் ஜோதிட ஞானத்தை கைவர பெற்றிருக்கக்கூடிய இந்த மலையாள ஜோதிடர் இப்பொழுது ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக போகிறார். இந்த ஓலையை படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய மலையாள தேசத்திலிருந்து ஒரு குதிரை வண்டி வந்து சேரும் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த ஓலையிலே எழுதி வைத்திருக்கிறார். அதை மற்றொரு புலவர் படிக்கிறார். சொல்லிய வண்ணம் ஒரு குதிரை வண்டி வருகிறது. அந்த ஜோதிடருடைய ஊரை சேர்ந்த ஒருவர் இறங்குகிறார், விரைந்து ஓடி வருகிறார். இப்பொழுது மீண்டும் அந்த ஓலை படிக்கப்படுகிறது. விஜயேந்திர சுவாமிகள் அதை எழுதியிருக்கிறார். அந்த குதிரை வண்டியிலிருந்து இறங்கக்கூடிய அந்த மலையாள மாந்திரிகருடைய ஊரை சேர்ந்த ஒருவர் ஒரு நல்ல செய்தியை அவருக்கு சொல்ல வருகிறார். என்னவென்றால், அந்த ஜோதிடருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற தகவலைத்தான் சொல்ல போகிறார் என்று சொல்லி முடிக்கவும், சுவாமிகளே, உங்களுக்கு நல்ல செய்தி, இந்த ஜோதிடருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த செய்தியைத்தான் இப்பொழுது நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லி அவருடைய மாமனார் எழுதிய ஓலைதலையும் அந்த ஜோதிடரிடத்திலே கொடுக்க, கண்களிலே ஆனந்த பெருக்கோடு அந்த ஜோதிடர் சென்று விஜயேந்திரனுடைய பாதத்திலே விழுந்து, சுவாமிகளே, உங்களுடைய ஞானத்தை சற்று சோதிக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நான் அஞ்ஞானி ஆகிவிட்டேன். என்னை மட்டுமல்ல, என்னை போன்ற எத்துணை ஜோதிடர்கள் வந்தாலும் உங்களுடைய ஞானத்திற்கு முன் நாங்கள் சாதாரணப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மற்றொரு ரீதியாகவும் சொல்லுவார்கள். அதாவது சிறப்பாக சொல்லும் பொழுது, அந்த குதிரை வண்டி நின்ற பொழுது அதிலே 2 பல்லிகள் இறங்கியதாம். அந்த பல்லிகள் கூட ஒரு பள்ளி ஆதி கும்பேஸ்வரர் கோவிலை பார்த்த வண்ணமும் மற்றொரு பள்ளி சக்கரபாணி கோவிலை பார்த்த வண்ணமும் சென்றதாக அதிலே சுவாமிகள் எழுதியிருக்கிறார். எப்படிப்பட்ட நேர்த்தியான ஆச்சரியமான ஒரு பிரத்யக்ஷ ஜோதிடத்தை விஜயேந்திரர் எழுதியிருக்கிறார் என்றால் அவருடைய மகோன்னதத்தை நாம் எப்படி சொல்ல முடியும்? அதற்கு பிறகு சுவாமி விஜயேந்திரர், நீங்கள் போட்டியில் தோற்கவில்லை, உங்களுடைய அற்புதமான ஞானத்திற்கு யான் பரிசு வழங்குகிறேன் என்று சொல்லி சிறப்பாக அவருக்கு மலர் மாலைகளை கொடுத்து அவருக்கு ஒரு வாழ்த்து அட்டைதனையும் வழங்கி அவரை வாழ்த்தி அனுப்புகிறார். எதற்கு சொல்லுகிறேன்? விஜயேந்திரனுடைய அற்புதங்கள் என்றும் வெற்றியாக நமக்கு அவருடைய மகிமையை பறைசாற்றுகின்றன. ஸ்ரீ விஜயேந்திர குருமகா சன்னிதானம் 64 கலைகளிலும் தன்னிகரற்று விளங்கக்கூடியவர். வெற்றியை மட்டுமே தன்னை நாடி வருபவர்களுக்கு அருளக்கூடியவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களுமே வெற்றியை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்வுகள் என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையிலே மற்றொரு ஆச்சரியமான ஒரு மகிமை, ஸ்ரீ விஜயேந்திரனுடைய மகிமையை நாடு முழுவதும் அவருடைய புகழ் பரவி வர அதை கேள்விப்பட்ட ஒரு கழைக்கூத்தாடி ஒருவன் விஜயேந்திர மகானுடைய சன்னிதானத்திற்கு வருகிறான். அவரை பார்த்து, சுவாமிகளே, உங்களை பற்றி நான் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டேன். நீங்கள் வாதத்திலே வெல்லலாம், ஜோதிடத்திலே வெல்லலாம், வேதத்திலே வெல்லலாம், ஆனால் கழைக்கூத்தாடியான என்னுடைய திறமையை, அதாவது என் திறமையை நீங்கள் வென்று காண்பிக்க முடியுமா என்று கேட்க, அப்பா, அப்படி ஒரு அனுகிரகம் மூலராமன் எனக்கு கொடுத்தால் நிச்சயமாக செய்து காட்டவும் காண்பித்திருக்கிறேன், அதாவது செய்து காட்டவும் காத்திருக்கிறேன் என்று பேசுகிறார் சுவாமிகள். சரி, அப்படியானால் பாருங்களின் வித்தையை என்று சொல்லி 2 புறங்களிலும் 2 கழிகளை அமைத்து அதன் நடுவிலே மெலிதான ஒரு அதாவது சிறப்பு மிகுந்த ஒரு கயிற்றை கட்டுமாறு செய்து கையிலே ஒரே ஒரு கோலை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த கழைக்கூத்தாடி 2 புறங்களிலும் அந்த கயிற்றின் மீது நடந்து காட்டுகிறான். சுவாமிகளே, பார்த்து கொண்டீர்களா? இந்த கயிற்றிலே அவ்வளவு சுலபமாக ஒருவர் ஏற முடியாது. ஒரு மரத்திலே ஏற வேண்டும் என்றாலே பிடிமானங்கள் வேண்டும், ஏணியில் ஏற வேண்டும் என்றாலே அதற்கு இருபுறங்களிலும் பிடிமானங்கள் வேண்டும். அப்படி இருக்க இப்பொழுது நான் எடுத்துக்கொண்ட பயிற்சியினால் நான் இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்வை நடத்தி காட்டினேன், உங்களால் முடியுமா என்று கேட்க சுவாமிகள் சிரித்துக்கொண்டே, அப்பா, நீ செய்ததை போன்று என்னால் செய்ய முடியுமா என்று தெரியவில்லை,
ஏதோ என்னால் முடிந்த வரையில் முயற்சித்து பார்க்கிறேன் என்று சொல்ல, அதுதானே பார்த்தேன், எப்படி செய்ய போகிறீர்கள் என்று கேட்க, அப்பா நீ 2 கழிகளை நிறுத்தினாய், 2 கழிக்கும் ஒரு கயிற்றின் மூலமாக இணைப்பை ஏற்படுத்தினாய், நீ ஒரு கையிலே ஒரு கோலை பிடித்துக் கொண்டு அப்படியே நடந்து காட்டினாய். அது செய்வது எல்லோராலும் முடியுமா என்பது ஒரு புறம் இருந்தாலும், அடியேனுக்கு இதைவிட வேறு மாறியாக செய்யலாமோ என்று நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கப் போகிறாய் என்று சொல்ல, சுவாமிகளே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார். தன்னுடைய சீடரை அழைக்கிறார். அவருடைய திருக்காதிலே ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். உடனடியாக அந்த சீடர் அதிர்ந்து போய் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அவர் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு நிகழ்வை, அதாவது ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஸ்ரீ ஆறாமுதன் என்று சொல்லக்கூடிய சாரங்கபாணி ஆலயம் வரையிலான அந்த ஒரு கோபுரங்களுக்கு இடையிலே ஒரு வாழை நாரை கட்டுகிறார். நினைத்து பாருங்கள், ஒரு வாழை நாரை சாரங்கபாணி கோவிலிலிருந்து ஆரம்பித்து ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் வரையிலே அந்த கோபுர கலசங்களுக்கு மத்தியிலே அந்த இடைப்பட்ட பகுதியிலே கட்டி விடுகிறார். சுவாமிகள் இப்பொழுது சொல்லுகிறார், கடைக்கூத்தாடியே, இப்பொழுது நான் என்னுடைய தண்டத்தை எடுத்துக்கொண்டு மேலே கட்டியிருக்கக்கூடிய வாழை நாரிலே 2 ஆலயங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியை நடந்து ஏதோ என்னால் முடிந்தது அல்ல மூலராமன் செய்ய சொன்னதை செல்கிறேன் அப்பா என்று சொல்லி அந்த வித்தையை உலகமே பார்க்கக்கூடிய அளவிலே தஞ்சாவூர் மக்களும் கும்பகோணத்து மக்களும் சுற்றி இருந்த கிராமத்து பகுதி மக்களும் கூடிவிட, சுவாமிகள் சர்வ அலட்சியமாக ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தின் மகா கோபுரத்தின் மீது ஏறி அப்படியே அந்த வாழை நாரிலே மென்மையாக நடந்து வந்து அற்புதமாக சாரங்கபாணி கோவிலின் அந்த சிறப்பு மிகுந்த ராஜகோபுரத்தினுடைய அற்புதமான பகுதியிலே இறங்கி விடுகிறார். மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு இந்த கோவிலிலே வாழை நாரின் மூலமாகவே நடந்து வந்து இறங்கி அந்த கடைக்கூத்தாடியின் முன்பு நிற்க, அவன் காலிலே சுவாஷ்டாங்கமாக சுவாமிகளுடைய பாதத்திலே வீழ்ந்து, சுவாமிகளே நாங்கள் நினைத்து பார்த்தாலும் இப்படி ஒரு காரியத்தை செய்யவே முடியாது, நீங்கள் அதை சாதித்து காண்பிப்பீர்கள், உங்களுக்கே வெற்றி என்று சொல்லி நமஸ்கரித்து விடுகிறான். இப்படியாக அவருடைய அற்புதமான மகிமைகளை கேட்ட ஒரு பாம்பாட்டி ஒருவன் எப்படியேனும் இவரை வெல்ல வேண்டும் என்ற வேகத்தோடு கும்பகோணம் நோக்கி வருகிறான். அவன் சுவாமிகளை வந்து பார்த்து, சுவாமிகளே நீங்கள் மற்றவற்றிலெல்லாம் வென்றீர்கள், ஆனால் பாம்புகளின் முன்பு உங்களுடைய வீரம் எடுபடாது, உங்களுடைய ஜாலம் எடுபடாது என்கிறான். அப்படியா, சரிப்பா நான் என்ன செய்ய வேண்டும், முதலில் யான் செய்வதை பாருங்கள் என்று சொல்லி, இதோ பார்க்கிறீர்களே இங்கே இருக்கக்கூடிய 7 பெட்டிகள், அதாவது பாம்பு கூடைகளிலே 7 விதமான பாம்புகளை நான் வைத்திருக்கிறேன். அவை ஒவ்வொன்றும் மகுடியிலே ஒவ்வொரு விதமான இசைக்கு தலையசைத்து அமைதியாக திரும்பும். இப்பொழுது எனக்கு தெரியும் எந்தெந்த பெட்டியிலே எந்தெந்த பாம்பு உள்ளது, எந்தெந்த பாம்பிற்கு எந்தெந்த ரீதியிலாக வாசித்தால், மகுடியிலே வாசித்தால் அது அமைதியாக இருக்கும் என்று தெரியும். இப்பொழுது உங்கள் கண்ணுக்கு முன்பாக ஒரு பாம்பு கூடையிலிருந்து என் முன்பு பாம்புகள் விடப்படும். அந்த பாம்பிற்குரிய ஒரு இசையை மகுடியின் மூலமாக நான் வாசிக்கும் பொழுது அந்த பாம்பு என்னிடத்திலே கட்டுப்பட்டு மீண்டும் அந்த கூடைக்கே திரும்பிவிடும். நான் சொல்வது ஒன்றுதான். இப்பொழுது உங்கள் முன்பாக இந்த பாம்பு கூடையில் ஏதேனும் ஒரு கூடையில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பை உங்கள் முன்பு வைத்து விடுவோம், கையிலே மகுடியும் கொடுத்து விடுவோம். நீங்கள் அந்த பாம்புக்குரிய இசை என்ன என்பதை கண்டறிந்து ஊதி அதை அடக்க முடியுமா என்று கேட்டார். உடனடியாக சிரித்துக்கொண்டே விஜயேந்திர சுவாமிகள், அப்பா அது சிறிய வேலையாக தெரிகிறது, ஒன்று வேண்டுமானால் செய்யேன், என்னை சுற்றி 7 பாம்பு பெட்டிகளையும் வைத்துவிட்டு 7 பாம்புகளையும் விட்டுவிடு என்று சொல்லி தன்னுடைய சிஷ்யரை அழைத்து ஒரு புல்லாங்குழலை வரவழைக்கிறார். அவன் சொல்லுகிறான், சுவாமி கடுமையான விஷம் கொண்டவைகள் இந்த பாம்புகள், வனாந்திரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவை, இந்த பாம்பு ஏதேனும் ஒன்று கொட்டினால் கூட மருந்து கிடையாது என்று சொல்ல என் மூலராமன் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி ஒரே நேரத்திலே 7 பாம்பு பெட்டிகளும் திறந்து விடப்பட சுவாமிகள் வேங்குழலை கண்ணன் போல் இசைக்க அந்த 7 பெட்டிகளிலும் இருந்த பாம்புகள் வெளிப்பட்டு அவரை சுற்றி வலம் வந்து அழகாக அற்புதமாக படமெடுத்து ஆடி மீண்டும் அந்த பெட்டிகளுக்குள்ளே சென்று அடைபட்டு விடுகின்றன. ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாக இந்த அற்புதத்தை சுவாமிகள் அங்கே அரங்கேற்றி காண்பிக்கிறார். புல்லாங்குழலிலே அற்புதமாக ஆனந்த பைரவி, பைரவி, நாட்டக்குறிஞ்சி உள்ளிட்ட அற்புதமான ராகங்களை ராக மாளிகைகளாக சுவாமி அவர்கள் வாசிக்க அந்த பாம்புகள் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவை போலே சுவாமிகளின் முன்பு வந்து நின்று படம் எடுத்து ஆடி மீண்டும் பெட்டிகளுக்குள்ளே சென்று படுத்து விடுகின்றன. இதை கண்ட அந்த பாம்பாட்டி அதிர்ந்து போய் எல்லோரும் கைதட்டும் பொழுது இவன் மட்டும் மனதிற்குள்ளே ஒரு வஞ்சக எண்ணத்தோடு சுவாமிகளை பார்க்கிறான். சுவாமிகளே,
நீங்கள் ஏதோ மாய மந்திரம் சென்று இதை இவ்வாறு இந்த பாம்புகளை கட்டுப்படுத்தி விட்டீர்கள். ஆனால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் ஒரு பயங்கரமான பாம்பு என்னிடத்திலே இருக்கிறது. அதை மட்டும் நாங்கள் சாக்கு பைக்குள்ளே கட்டி வைத்திருக்கிறோம். அதுதான் 10 அடி நீளமுள்ள கிருஷ்ண சர்ப்பம். அது மிகவும் பசியோடு இருக்கிறது. உங்களால் முடிந்தால் அந்த பாம்பை இப்படி செய்த மாய வித்தையின் மூலமாக கட்டுப்படுத்த முடியுமா என்று பார்க்கலாம் என்று சொல்ல, சரியப்பா, அதற்கும் தான் தயார் என்று சொல்ல, பாம்பாட்டி கோபம் கொண்டு, சுவாமிகளே, இந்த விபரீதமான விஷப்பரீட்சையில் நீங்கள் இறங்க வேண்டாம். நான் வேண்டுமானால் நான் தோற்றதாக எழுதி தள்ளுகிறேன். நீங்கள் அப்படிப்பட்ட பரீட்சையிலேயே இறங்க வேண்டாம் சுவாமிகளே என்று கேட்கிறான். ஆனால் சுவாமியோ, நாளை காலை நீ நினைத்தது போலே அந்த பரீட்சை வைக்கப்படும். என் மூலராமனே அதற்கு சாட்சியாக நிற்பான் என்று சொல்லி சுவாமிகள் சென்று விட, இவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அலறிக் கொண்டிருக்கிறான். ஒரு மைதானத்திலே அந்த பரீட்சை நடத்தப்படுகிறது. இதை கேள்விப்பட்ட அரசர் வேக வேகமாக தஞ்சாவூரை விட்டு கும்பகோணத்திற்கு வந்து விடுகிறார். மிகப்பெரிய திடல். அங்கே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். அதிலே அந்த பாம்பாட்டி மீண்டும் விஜயேந்திரரிடத்திலே வந்து, சுவாமிகளே, இந்த விஷப்பரீட்சை வேண்டாம், இப்பொழுதே நான் சென்று விடுகிறேன் என்று சொல்ல, சொன்னதுதான். எங்கே அந்த பாம்பை எடுத்து இங்கே கொண்டு வருக என்று சுவாமிகள் சொல்லுகிறார். உடனடியாக ஒரு சாக்கு பைக்குள்ளே கையை விட்டு மிகப்பெரிய ஒரு பாம்பு கூடையை எடுக்கிறான் அந்த பாம்பாட்டி. சுவாமிகள் அந்த கூடையை பார்த்த மறுகணமே தன்னுடைய பகவானான மூலராமனை நினைத்து தன் கையிலே இருந்த தண்டத்தால் தன்னை சுற்றி ஒரு வட்டம் வரைந்து கொள்கிறார். இப்பொழுது உன் பாம்பை விடு என்கிறார். அவன் வேண்டுமென்றே அந்த பாம்பை மூர்க்கமாக அவர் முன்பு தூக்கி எறிகிறான். ஆனால் நடந்தது என்ன? அந்த பாம்பு கிருஷ்ண சர்ப்பம், அதாவது ராஜநாகம் என்று இப்பொழுது நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட பலமுடைய விஷமுடைய ராஜநாகம் ஆவேசத்தோடு ஒரு அர்ஜுனனை தாக்க வந்த நாகாஸ்திரம் போல் அங்கே தாண்டி வருகிறது. சுவாமிகள் அந்த வட்டத்தை வரைந்திருப்பதால் அந்த வட்டத்திற்குள்ளே நுழைய முடியாமல் அந்த பாம்பு தகிக்கிறது. அதாவது சுற்றி அக்னி, நெருப்பு எழுந்து விடுகிறது. அந்த பாம்பு எத்தனையோ முறை முயற்சி செய்தும் கூட சுவாமிகளுடைய அருகிலேயே வர முடியவில்லை. இதனுடைய தாக்கம், கோபம் அப்படியே எதிராக திரும்பி யார் தன்னை ஏவினார்களோ அவனையே சுற்றி கொள்கிறது இந்த கிருஷ்ண சர்ப்பம். இனியும் தான் அதனிடமிருந்து தப்ப முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அந்த பாம்பாட்டி, குருநாதா, என்னை காப்பாற்றுங்கள், தெரியாமல் உங்கள் மீது பாம்பை வீசிவிட்டேன். இந்த பாம்பு கடுமையான கோபத்தோடு இருக்கிறது. இது இன்னும் சற்று நேரத்திலே என்னை கொத்திவிடும், தின்றுவிடும், தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்ல, விஜயேந்திரரோ, எப்படியப்பா, உனக்கு கட்டுப்படும் என்று சொன்னாயே என்று சொல்ல, சுவாமி, எனக்கு இது கட்டுப்படுவதை போல் தோன்றவில்லை. நீங்கள் வணங்கக்கூடிய மூலராமன் நினைத்தால் என்னை காப்பாற்ற முடியும் என்று அவன் அழ ஆரம்பித்தவுடன், இப்பொழுது சொன்னாயே, அந்த மூலராமனே காப்பாற்றுவான் என்று சொல்லி சுவாமிகள் கண்களை மூடி ஆகாயத்திலே பார்க்க, திடீரென்று சுளீர் என்று அடித்துக் கொண்டிருந்த வெயிலே அப்படியே மறைவதைப் போல் ஒரு தோற்றம் எழுகிறது. ஒரு குளிர்ந்த காற்று வீசுகிறது. வானத்தையே மறைக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு கருட பட்சி அங்கே பறந்து வருகிறது. வந்த வேகத்திலேயே எந்த பாம்பாட்டியை கிருஷ்ண சர்ப்பம் அப்படியே சுற்றி கொண்டிருந்ததோ அந்த பாம்பை நோக்கி கருடன் இறங்கி வர, அந்த கருடாழ்வாருடைய அந்த வேகத்தை கண்டவுடனே, அந்த கர்ஜனையை, துவனியை கேட்டவுடனே கிருஷ்ண சர்ப்பம் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த பாம்பாட்டியின் உடலிலிருந்து விடுபட்டு அங்கே நகர ஆரம்பிக்கிறது. மறுகணம் அந்த கருட பட்சியானது அந்த பாம்பை பிடித்து அப்படியே மாயமாய் மறைந்து விடுகிறது. எல்லோரும் ஸ்ரீ விஜயேந்திர மகானுக்கு ஜெய், ஸ்ரீ விஜயேந்திர மகானுக்கு வெற்றி என்று சொல்லி அவரை பாராட்ட ஆரம்பிக்க, மீண்டும் பாம்பாட்டி சுவாமியின் பாதத்திலே வந்து வீழ்ந்து, சுவாமி, இது போன்ற பாம்புகளை வைத்துத்தான் நான் என்னுடைய பிழைப்பையே ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து கருணை கூர்ந்து அந்த கருடனை அழைத்து இந்த பாம்பை விட்டுவிடுமாறு செய்ய வேண்டும் என்று கதற ஆரம்பிக்கிறான். சுவாமி மீண்டும் கனிவோடு தயவோடு கருடாழ்வாரை நினைக்க, அதே கருடன் மீண்டும் புறப்பட்டு வந்து அமைதியாக அந்த பாம்பை பாம்பாட்டி வைத்திருந்த கூடையிலே போட்டுவிட்டு அவர்களை ஒரு சுற்றி விட்டு மாயமாய் மறைந்து விடுகிறது. பாம்பாட்டி தன் கரத்தில் இருந்த புஷ்பங்களை அப்படியே விஜயேந்திர சுவாமிகளின் திருவடியிலே சேர்த்து, நீங்களே வென்றீர்கள் சுவாமி என்று அவரை வணங்குகிறான். இப்படியாக ஒரு அற்புதமான மகிமையை விஜயேந்திர மகான் நிகழ்த்தினார். அது மட்டுமல்ல, இன்றும் இக்காலத்திலும் அவர் அளப்பரிய வெற்றிகளை தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் அவர் மேலும் என்னென்ன அற்புதமான மகிமைகளை செய்தார், இதை பற்றியெல்லாம் அடுத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்திலே உங்களிடத்திலே பரிமாறிக்கொள்ள காத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு தெரிந்த ஒரு முக்கியமான எழுத்தாளர், இந்த பாரத தேசமெங்கும்
அவருடைய பெயரை கேட்டாலே ஆச்சரியப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் கும்பகோணத்திற்கு வருகிறார். என்னிடத்திலே இந்த கும்பகோணத்திலே யாரை சேவிக்கலாம் என்று கேட்கிறார். அடியேன் விஜயேந்திரரை சென்று தரிசனம் செய்யுங்கள் என்று சொல்ல நானும் ஒரு பிரார்த்தனையோடு செல்கிறேன், எனக்கு அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி செல்கிறார். அதற்கு பிறகு அங்கு சென்ற அந்த எழுத்தாளருக்கு கிடைத்த ஒரு ஆச்சரியமான அனுபவம் என்ன என்பதை அடுத்த வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.